ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருப்பது பஞ்சதசி. இப்ப இதுல கடந்த வகுப்புகள்ல 43 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டோம். அந்த 43வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது ஜீவன் அப்படிங்கிற ஒரு அடையாளமும், ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் உபாத்தியினால வருது. அவற்றை விட்டு விட்டால் நாம ஒரே சைத்தன்யம் தான். அப்ப இங்க பிரிவினை உடல், மனசு அப்படிங்கிற உபாதியினால இப்படியெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அத நம்ம நீக்கும்போது இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அந்த சைத்தன்யம் மட்டுமே அப்படிங்கிறது தான் 43வது ஸ்லோகத்துல நிரூபிச்சாரு. இப்ப 44 பார்க்கலாம். ஜகத்தோ யது பாதானம் மாயாம் ஆதாய தாமசீம் நிமித்தம் சுத்த சத்வாம் தாம் உச்யதே பிரம்ம தத்கிரா. இந்த செயல் என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, இந்த உலகத்தின் பொருள் காரணமாக தாமச குணம் கொண்ட மாயையை எடுத்துக்கொண்டு, அத்துடன் சுத்த சத்துவ குணத்துடன் கூடிய நிமித்த காரணமாக இருப்பதை வேத வாக்கியம் பிரம்மம் என்று அழைக்கின்றது என்று இங்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது இங்க ஈஸ்வரன் நிலை, அதாவது பிரம்மம், அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நிலையில இப்போ வேதாந்த சாஸ்திரம் நமக்கு இங்க புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த 2 பேதமை தான். முந்தைய ஸ்லோகத்துல பார்த்த மாரி ஜீவ ஈஸ்வரத்துல இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த இதுல பார்த்தோம். இந்த இடத்துல அத 2 பிரிக்கிறார். உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிற 2 விஷயத்துல அந்த ஈஸ்வரனுக்கும், ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசத்த பிரிச்சு புரிய வைக்க பார்க்கிறாரு. இப்ப உபாதான காரணம் அப்படின்னா, இந்த உலகம் உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அந்த மூலப்பொருள் என்ன? அப்படின்னு நம்ம பார்த்தா, அதுதான் மாயை. அது தாமச குணத்துல இருக்குது. ஏன்னா, இப்போ உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்துல தெளிவா படிச்சிருக்கோம். அதாவது உபாதான காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு குயவன் மண்பானை செய்யணும் அப்படின்னா, மண்ணு தேவைப்படுது இல்லையா? அது உபாதான காரணம். அத செய்றதுக்கான நிமித்தம் அது யார் செய்றா? குயவன் இருக்கிறதுனால அவன் அத செய்றான். அந்த மாரி பார்க்கும்போது, அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அறிவு சக்தி, அந்த பானைய எப்படி செய்யணுங்கிறத முடிவு செய்யுது. அப்ப அது நிமித்த காரணம். அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உபாதான காரணம், நிமித்த காரணம்ங்கிறத பத்தி வேதாந்த சாஸ்திரத்துல படிச்சோம். அத அப்படியே இங்க பொருத்திக்கணும். இங்க எப்படி பொருத்திக்கணும் அப்படின்னா, உபாதான காரணம் அப்படின்னா, இந்த உலகம் உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள் எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னா, மாயை இடத்திலிருந்து எடுக்கப்படுது. மாயை தான் இந்த உலகத்த உண்டு பண்ணுது. அப்ப அதுதான் உபாதான காரணம். அப்ப நிமித்த காரணம் அப்படின்னா, உருவாக்கும் சக்தி இருக்கு. ஒரு அறிவு இருக்கு. அதுதான் இந்த உலகத்த உண்டு பண்ணி பாக்குது. அப்ப அது நிமித்தம் இங்க மாயை தோன்றுகிறது. எதன் நிமித்தம்? அந்த அறிவு, பிரம்மம் இருப்பதின் நிமித்தம், இங்க ஈஸ்வரன் வருகிறான். இந்த பிரபஞ்சம் வருகிறது. ஆகவே அந்த பிரம்மம் இருப்பதின் நிமித்தம், இங்கு உபாதான காரணமாகிய மாயை உண்டாகி இருக்கிறது. அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஈஸ்வரன் என்பவன் உலகத்தின் பொருட்காரணமாகவும், செயல் காரணமாகவும் இருக்கிறான். அதனால அவன் மாயை. அதனால தான் மாயாம் ஆதாய அப்படின்னு இங்க சொல்றாரு. ஆனா பிரம்மம் மாயை கிடையாது. பிரம்மம் வேற. ஆனால் மாயையை ஆதாரமாக கொண்டு பிரம்மம் விளங்குகிறது என்று இங்க புரிய வைக்கிறார். ஏன்னா பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாயையை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் தெரிய வரும். இல்லன்னா பிரம்மம் இருப்பது தெரிய வராது இல்லையா? அதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த உதாரணத்த எப்படி பார்த்தோம். இப்ப நான் இருக்கிறது தெரிய வரணும்னா எனக்கு ஒரு கண்ணாடி வேணும் இல்லையா? நான் இருக்கிறேன்ங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நான் என்ன பார்க்கணும்னு நெனச்சேன்னா, எனக்கு கண்ணாடி வேணும். நான் உருவத்துல பார்க்கணும்னு நெனச்சா. அதுவே நான் என்னுடைய உணர்வுல பார்க்கணும்னா, எப்பொழுதும் நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உடலா, உருவமா எப்படி இருக்கிறேன்? அப்படின்னு என்ன பார்க்க ஆசைப்பட்டா கண்ணாடி தேவைப்படுது போல, பிரம்மம் அந்த உணர்வு மயமா இருக்கிற வரைக்கும் அதுக்கு உபாதி தேவையில்ல. ஆனா அது தன்னை எப்படி இருக்கிறேன்னு பார்க்க ஆசைப்படும்போது ஒரு மாயையான உபாதிய உண்டு பண்ணா, அது உலகமா தோன்றுது. அப்போ உலகமா தோன்றுவது பிரம்மம் தான். ஆனா பிரம்மம் மாறுவது கிடையாது. இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால துவைதம் எங்கே தோன்றுகிறது அப்படின்னு நம்ம இந்த சைடுல பார்க்கும்போது, மாயையின் காரணமாக நமக்கு ஜீவன், ஈஸ்வரன் என்ற துவைதம் தோன்றுகிறது. இருமைகள் உண்டாகிறது. அப்ப அந்த இருமைகள் காரணமாக தான் ஜகத்து இங்க 3 தோற்றங்களாக காணப்படுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக எது இருக்கு? சைத்தன்யம் மட்டுமே இருக்கிறது. ஆத்மா மட்டுமே இருக்கிறது என்று நாம் இங்க புரிஞ்சுக்கிறோம்.
அப்ப இங்க பிரம்மம் மாயையுடன் தொடர்பு கொண்டால் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வராரு. அதுதான் இங்க அவர் சொல்ல வர்ற பாயிண்ட். அப்ப பிரம்மம் மாயையுடன் தொடர்பு கொண்டால் அது ஈஸ்வரன். மாயை விலகினால் அங்கு சுத்த பிரம்மம். அப்ப பிரம்மம் மட்டும் இருக்குன்னா, அங்க சுத்த பிரம்மம்னு பேரு. அதுல எதுவுமே வெளிப்படவே இல்ல. ஆனா அது மாயையோடு இணைஞ்சிட்டா உலகம் உண்டாகிடும். அப்ப உலகம் தெரியுது. அப்படிங்கிறது நம்ம இந்த செயல் மூலமா புரிய வைக்கிறாரு. இதுக்கு உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிற 2 விஷயங்களோட பாயிண்ட் எடுத்து இங்க பேசுறாரு. அப்ப நம்ம இங்க இந்த செயல் பொறுத்தவரைக்கும் 44ல சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்வரன் எங்கேயோ வெளியே இருக்கிறார் அப்படிங்கிற மாரி நாம கவனம் வைக்கக்கூடாது. ஏன்னா வெளியில் காணப்படும் ஈஸ்வரன் உபாதி சார்ந்தது. ஆனா உண்மையில் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்? நமக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் தான். இப்ப நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சைத்தன்யத்த நீங்க பிடிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் ஈஸ்வரன். ஆனா நீங்க வெளிய ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பார்க்குற கடவுள் தான் ஈஸ்வரன். கடவுள், இந்த உலகம் எல்லாமே. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாமே. இந்த உலகத்துல நீங்க என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? வெளிய சிவபெருமான பார்க்கலாம், பெருமாள பார்க்கலாம், அம்பாள பார்க்கலாம், விநாயகர, முருகன் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன கடவுள் உருவங்கள் இந்த உலகத்துல தெரியுதோ, அது எல்லாமே ஈஸ்வரன் தானே. அப்ப இந்த உலகமே, இந்த ஜகத்தே ஈஸ்வரன் தானே. அப்ப அந்த ஈஸ்வரல நீங்க மரத்த கும்பிடலாம், கல்ல கும்பிடலாம், தண்ணிய கும்பிடலாம், நெருப்ப கும்பிடலாம். எல்லாமே ஈஸ்வரன் தான். அப்ப அப்படிதான் நீங்க ஈஸ்வரன் வெளியே இருக்கிறார் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க வெளியில உருவ வழிபாட்டுல ஈஸ்வரன கும்பிட்டுட்டே இருக்கலாம். அப்ப வெளியில் காணப்படும் ஈஸ்வரன் எந்த அடிப்படையில் இருக்கிறார்? உபாதியின் அடிப்படையில் இருக்கிறார். உபாதின்னா என்ன? உடல், மனசு அப்படிங்கிற ஊடகத்த வச்சுக்கிட்டு இருக்கார். ஆனா உண்மையில் ஈஸ்வரன் அப்படிங்கிறத நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, அந்த சைத்தன்யம் தான் ஈஸ்வரன். அந்த ஆத்மாவே ஈஸ்வரனா வெளிப்பட்டு, இப்ப இந்த உடம்ப எடுத்து, இந்த உடம்பையும், மனசையும் கொண்டு இந்த உலகத்த உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையா நீங்க ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நிலைய கொஞ்சம் இன் டெப்த்தா பார்த்தீங்கன்னா, இப்ப பிரம்மம் அப்படிங்கிற ஒரு சைத்தன்யம் உண்டாக்கிய ஈஸ்வரன்ங்கிற ஒரு உடலும், மனசும் நீங்களே தான். உங்க மூலமா தான் பிரம்மம் பிரதிபிம்பித்து இந்த உலகத்த பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப பார்க்கும்போது பல்வேறு தோற்றங்கள்ல இருக்கிற மாரி தெரியுது. இத யார் ஒரு தனி மனிதன் தன்னை விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானோ, அவனுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த உடம்பும், மனசும் ஈஸ்வர நீதிக்குள்ள நான் தான் இருக்கிறேன். ஆனா இந்த உடம்பும், மனசும் உண்டாகி இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்த படைப்பதற்கான சைத்தன்யம் பிரம்மம் இருப்பதினால் இது இருக்குது அப்படின்னு புரிஞ்சிடும். அப்படி புரிஞ்சவன் இங்க இந்த உடம்பையும், மனசையுமே ஊடகமா வச்சுக்கிட்டு இந்த உலகத்த உண்டாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற அந்த சைதன்ய நிலையிலிருந்து கவனிச்சான்னா, அவன் தான் பிரம்ம நிலை அடையறான். அந்த நிலைக்கு உயராத சாதகன் என்ன பண்றான்? தனக்கு வேற கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிய இருக்கிற ஏதாவது ஒரு கடவுள வணங்கிட்டே இருக்கிறான். அப்ப இது மாரி நீங்க உருவத்துக்குள்ள போயி வெளி விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற வரைக்கும், உங்களிடத்துல இருமைகள் இருக்கும். இருமைகள் இருக்கிற இடத்துல இறைவன் இருக்க மாட்டான். அப்ப இறைவன் பிரகாசிக்கிறது உங்களுக்கு தெரியாததுனால, நீங்க ஏதோ ஒரு வேண்டுதல வச்சுக்கிட்டே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். அதுதான் இங்க நம்ம பண்ற தப்பு. அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பக்தியும், ஞானமும் ஒரு முரண்பாடு மாரி தோன்றுதே. நீங்க சொல்றத பார்த்தா அப்ப வெளிய இருக்கிற எந்த கடவுளையும் வணங்கக்கூடாதா? நான் பக்தி செய்யக்கூடாதா? அந்த கடவுள் மீது நான் அன்பு வைக்கக்கூடாதா? அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நெறைய பேர் இப்படி கேட்கறாங்க. ஏங்க வெளிய எந்த கடவுளையும் நம்ம வழிபடக்கூடாது. நீங்க ஞானத்துக்கு வந்துட்டா இதெல்லாம் தேவையில்லன்னு சொல்றீங்க. முரண்பாடா இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தியின் மூலமா நீங்க வெளிய ஈஸ்வரன் இருப்பதாக நினைத்துக்கொண்டு இந்த உலகத்த நீங்க ஈஸ்வரனா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த நிலைப்பாடு என்ன தெரியுமா உங்களுக்கு? சுத்த சத்துவம்னு சொல்லலாம். உங்களிடத்துல சத்துவ குணம் மேலோங்கி, அந்த ஈஸ்வர நியதிய புரிஞ்சுகிட்டு நீங்க வாழ்ந்தா கூட, அந்த இடத்துல சுத்த சத்துவம் தான் நீங்க அப்டேட் ஆக முடியும். அது பக்தியின் மூலமா. ஆனா ஞானத்தின் மூலமா நீங்க ஈஸ்வரன கவனிச்சீங்க அப்படின்னா, அது சைத்தன்யமா மாறிடும். அங்க ஈஸ்வரனே இருக்க மாட்டான். இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க எப்போ இந்த ஜீவன், ஈஸ்வரனுங்கிற பேதம வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவன்ங்கிற நீங்க இருப்பீங்க. ஈஸ்வரன் ஒருத்தன் இருப்பான். எப்போ நீங்க ஞானத்தின் மூலமா உங்கள நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்ப ஜீவனும் இருக்க மாட்டான், ஈஸ்வரனும் இருக்க மாட்டான். சைத்தன்யம் மட்டும் தான் இருக்கும். இது உங்களுக்கு புரியுதா? இதான் முக்கியமான பாயிண்ட். இதுக்கு தான் வேதாந்தமே. இது நெறைய பேருக்கு புரியறதே இல்ல. அதாவது வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்க பக்தியின் மூலமா ஏதோ வெளிய கடவுள தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னு வையுங்களேன். அப்ப நீங்க அந்த கடவுள் மேல அன்பு செலுத்தலாம், கருணை காட்டலாம், என்ன வேணா நீங்க அந்த ஈஸ்வரன போய் வணங்கலாம். எத்தன உருவங்கள்ல வேணா வழிபாடு பண்ணலாம். விநாயகர வணங்கலாம், முருகன வணங்கலாம், சிவபெருமான வணங்கலாம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு வேறாக இருக்கின்ற கடவுள் இல்லையா? பக்தியின் மூலமா வருகின்ற கடவுள். அப்ப அந்த கடவுளுடைய நிலை என்னவா இருக்கும்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, சுத்த சத்துவம் தான். ஏன்னா அவரு பியூரா இருக்காரு.
சத்துவ குணத்துல இருக்கிறதுனால இந்த உலகமா விரிஞ்சிருக்காரு, ஈஸ்வரனா இருக்காரு. அவரு தான் எல்லாமே ஆட்டுவிக்கிறாரு. அப்படி இப்படி நம்ம எல்லாம் பேசுறோம். எல்லாம் கரெக்ட் தான். பக்தியின் மூலமா அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த லெவல்ல அப்படியே நம்ம இருக்கலாமா? இல்ல இந்த தியானத்தின் மூலமா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாரணை பண்ணி பார்த்தா என்ன புரிய வரும்னா, இங்க ஜீவ ஈஸ்வர வேற்றுமைய நீக்கிடுது இல்லையா ஞானம். ஞானம் என்ன பண்ணுது? நீ எங்க தனியா ஜீவன் இருக்கிற? ஈஸ்வரன் எங்க தனியா இருக்கிறான்? ஜீவன்ங்கிற நீயோ அவித்ய, ஈஸ்வரன்கிறவன் மாய. அப்ப இங்க ஜீவன், ஈஸ்வரன்ங்கிற 2 விஷயமும் உண்மையிலேயே இல்லையே! இருப்பது எது? சைத்தன்யம் மட்டும் தானே! அப்ப நீ சைத்தன்யமா இருக்கிறத விட்டுட்டு, நீ ஏன் போயி அந்த சுத்த சத்துவத்துல இருக்கிற ஈஸ்வரனா மாறவும் நெனைக்கிற? அல்லது ஈஸ்வரன வழிபடவும் நெனைக்கிற? இது 2மே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2ம் ஒரே உண்மையின் பார்வை. அது நீங்க புரிஞ்சுட்டா மட்டும் தான் துவைதம் நீங்கும். உலகம் அழிந்தால் துவைதம் நீங்குவது கிடையாது. கர்மம் முடிந்தால் துவைதம் நீங்குவது கிடையாது. மாயை, அவித்யை என்ற உபாதிகளை பிரித்தறியப்படும்போது மட்டும் தான் துவைதம் நீங்குகிறது அப்படிங்கிற ஆழமான உண்மைய இங்க சொல்றாரு. ஏன்னா துவைதம், அத்வைதம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அத்வைதம் என்றால் ஒன்று, இரண்டற்றது. அப்ப இருப்பது இறைவன் மட்டும் தான். அந்த சைத்தன்யம் மட்டும் தான், அந்த பிரம்மம் மட்டும் தான் அப்படிங்கிற தெளிவு வந்துட்டா, அது அத்வைதம். ஆனா, எனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான். அவன் எங்கோ இருக்கிறான், நான் எங்கோ இருக்கிறேன். நான் ஜீவன், அவன் ஈஸ்வரன். அவன் தலைவன், நான் தொண்டன். அப்படின்னு உங்களுக்குள்ள என்னென்ன வேதமைகள் உண்டாகுதோ, அதுக்கு பேரு என்ன? துவைதம். அப்ப துவைதத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? உலகம் இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க துவைதத்திலிருந்து நான் நீங்கணுமா, இந்த உலகத்த அழிச்சிடணுமா? வேண்டியதில்ல. இங்க இருமைகள்லிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் இந்த உலகத்த வுட்டுட்டு சாமியாரா போயிடணுமா? அப்படின்னா, அப்படியும் நீங்க புரிஞ்சுக்க கூடாது. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தானே, துவைதம் என்ன, அத்வைதம் என்ன நெறைய பேருக்கு புரியறதில்ல. இங்க வேதாந்த சாஸ்திரம் அப்படி எல்லாத்தையும் விட்டுடு, உலகத்தையே விட்டுடு, நேத்தி பண்றதுல இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு எல்லாம் சொன்னாலும், கடைசியா என்ன சொல்லுது? இங்க உலகம்ங்கிறது உண்மையிலேயே அழிவுக்கு உட்படுவதோ, செயல் என்பது முடிவு அடைவதோ எதனால? மாயையையும், அவித்தையும் நீங்க பிரிச்சு பார்த்து, அந்த உபாதியை பிரித்து உண்மையை புரிந்து கொண்டால் சைத்தன்யம் மட்டும் இருக்கிறதுங்கிற நிலையில, இங்க எல்லாமே தோற்றம் மாத்திரமே தானே. இங்க எல்லாம் தோற்றம் மாத்திரமே. அப்ப அதுல போய் என்னத்த நீங்க பண்றதுக்கு இருக்கு? அத வணங்குவதற்கு என்ன இருக்கு? அதை மாற்றுவதற்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆழமான உண்மைய இந்த செய்யுள்ல சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகத்த நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுகிட்டு நிதித்தியாசன நிலையில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகம் என்பது மாயையின் விளைவு. மாயையை தாங்குகின்ற சைத்தன்யம் தான் நான். அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா, துவைத விவேகத்தினுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். நீங்க யாருங்கிறத விசாரணை பண்ணி, இங்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறாங்கிற நிலையையும் நீங்க கடந்து, நானே அந்த தூய அறிவு, ஆத்மா, சைத்தன்யம்ங்கிற நிலையில நீங்க நிக்க முடியும். அப்படி நிக்கிறது தான் இங்க உங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் உங்களுடைய சுயம். அதுதான் உங்களுடைய சொரூபம். ஆனா, அதுக்கு நம்ம வரமான்னா வர்றதே கிடையாது. இந்த அத்வைத வேதாந்த பாடம் எவ்வளவு படிச்சாலும் நெறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் ஏதாவது கடவுள வணங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு புரியாதனால தான் கடவுள வணங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வேறு, கடவுள் வேறு. அப்புறம் அந்த கடவுள் என்னை விட சக்தி வாய்ந்தவரு. அவர்கிட்ட நான் ஏதாவது சரண்டர் ஆகணும், ஏதாவது முறையிடணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஆரம்பத்துல அதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வரும்போது, சில விஷயங்கள உங்களுக்கு எப்படி புரிய வைப்போம். நீ ஜீவன்ங்கிற அகங்காரத்த ஃபர்ஸ்ட்டு விடுப்பா. ஈஸ்வர நீதிக்குள்ள நீ இருக்கிறேங்கிறத ஃபர்ஸ்ட்டு அந்த பிரித்தறியும் தன்மைய கரெக்ட்டா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல வந்து இந்த செல்லு தனி, அந்த செல்லு தனின்னு எப்படி பிரிச்சு பார்க்க மாட்டியோ, அது மாரி ஈஸ்வரன் வந்து இங்க எல்லா உடல்களையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அவன் பிரிச்சு பார்க்கறதில்ல. ஆக ஒரே உடலாக ஈஸ்வர உடல் இருக்கிறதுனால, அவன் வந்து இந்த உலகமா இருக்கிறான். நீ வந்து தனி மனிதனா பிரிச்சுக்கிட்ட. அதனால இங்க வெஷ்டி, சமஷ்டிங்கிற பாகுபாடுகள நீ இப்படி பகுத்து பாரு. அப்படி இப்படி நம்ம எல்லாம் புரிய வைக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து சொல்லும்போது, எல்லாம் கேட்டறதுக்கு நல்லா தான் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நடைமுறைக்கு திருப்பி என்ன வரணும்? இவ்வளவு தூரம் விளக்கம் குடுத்த பிறகு, இங்க ஏன் ஈஸ்வரன் வந்து அப்படி பிரம்மாண்ட உலகமா இருக்கிறான்? நீ ஏன் வந்து சாதாரண ஜீவனா இருக்கிற? அப்புறம் ஈஸ்வரன் வந்து எல்லையில்லாத அந்த சமஷ்டி சரீரமா இருக்கிறான். நீ ஏன் சாதாரண வியஷ்டி சரீரமா இருக்கிற? அதுக்கு காரணம் உன்னிடத்துல இருக்கிற அறியாமை. அவித்யையில நீ வியஷ்டி சரீரமா மாறி, உன்னை ஜீவன் என்று பாவித்துக் கொண்டாய். ஈஸ்வரன் அந்த மாரி தன்னை பிரித்து பார்க்காம, ஒட்டுமொத்த உடலே நான் என்பதாக அபிமானிப்பதனால, அவன் வெஷ்டி சரீரமா மாறல. ஒட்டுமொத்த சமஷ்டி சரீரமாக இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஈஸ்வரன் வந்து மாயையை ஆளுகின்றான். ஆனால் ஜீவனோ அவித்தையால் அல்லல் படுகின்றான். இந்த 2க்கும் டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஜீவன் வந்து அவித்தையால் அல்லல் படுகின்றான். ஆனா மாயை
ஆளக்கூடியவன் ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் வந்து இந்த ஜீவனோட எவ்வளவோ பெட்டரா இருக்கான். அப்ப நம்ம அந்த நிலையில ஏன் மாறுபடுறான்? இவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான்? உபாதி தான். இவன் தன்னை சுருக்கிக்கிட்டான். அவன் தன்னை பெருத்து வச்சுக்கிட்டான். உலகமா பார்க்கறான். ஆனா இந்த 2மே மைண்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். மைண்ட் தான். இந்த மைண்ட் எப்படின்னா, தன்னை ஜீவன் என்று அபிமானிக்கும்போது நீங்க இண்டிவிஜுவல் மைண்டா மாறி இந்த பிரம்மாண்ட உலகம் எனக்கு வேறாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுவே நீங்க உங்கள ஈஸ்வரன் அபிமானிக்கும்போது இந்த பிரபஞ்சமே எனக்குள்ள இருக்குன்னு நினைப்பீங்க. 2க்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். சிம்பிள் லாஜிக். இத அப்ளை பண்ண தெரியறதில்ல. நெறைய பேருக்கு அப்ளை பண்ணவே தெரியாது. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். அத அப்ளை பண்றதுல தான் இங்க அத்தியாத்ம ஞானத்தினுடைய அடிப்படை விஷயமே இருக்கு. அது அப்ளை ஆகுறது நீங்க உங்களுடைய மெச்சூரிட்டில இருக்கு. நெறைய பேருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வரவே இல்ல. வரவே மாட்டேங்குது. எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் வரமாட்டேங்குது. பிராக்டிகலா வரமாட்டேங்குது. தியரிட்டிக்கலா இருக்கு. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. பிராக்டிகலா வரமாட்டேங்குது. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளோ பிரம்மாண்ட உடம்பா இருக்கிற ஈஸ்வரனும் நீங்களே தான். தன்னை தனித்துவமான ஜீவன்னு சொல்லிக்கிறவனும் நீங்களே தான். 2க்கும் எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்க? உபாதி. உபாதின்னா என்ன? ஊடகம். ஊடகம்னா என்ன? உங்க மனசு. அப்போ உங்க மனசு தன்னை தனித்த சரீரமாக அபிமானிச்சால், வெஷ்டி சரீரமா, வெஷ்டி மனச அபிமானிச்சா, நீங்க ஜீவன் ஆக்கிடுறீங்க. இதுவே இது போன்ற வேதாந்த பாடங்கள படிச்சுட்டு, ஓ! இங்க வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஒரு ஒட்டுமொத்த சரீரமா ஈஸ்வரன் இருக்கிறான். நான் வந்து இந்த தனி உடல் எடுத்துக்கிட்டு வந்துட்டு, எனக்கு வேறாக இத்தனை உடல் இருக்குங்கிறதுனால, நான் சாதாரண ஜீவன். ஆனா, என்னை போன்ற இத்தனை உடல்களையும் உள்ளடக்கியவனா பூமி, அப்புறம் மற்ற கிரகங்கள், சூரியன், சந்திரன் எல்லா கோள்களையும் கொண்டவனாக, அது தவிர என்ன? விண்மீன்களை எல்லாம் கொண்டவனாக ஒரு பிரம்மாண்ட உடல் அமைப்பில் இருக்கிறவன் ஈஸ்வரன். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுல, நமக்கு அந்த பிரமிப்பு உண்டு பண்ணுது. ஈஸ்வரனுக்கும் நமக்கும் ஒரு பிரமிப்ப உண்டு பண்ணுது. என்ன பிரமிப்பு? நான் ஏதோ ஒண்ணுமில்லாத அல்ப ஆளு, சின்ன ஆளு. ஆனா ஈஸ்வரன் சர்வக்னன். அவனிடத்துல பாருங்களேன், இந்த பிரம்மாண்டமே வச்சுக்கிட்டு இருக்கான். சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்கு. அவனுடைய வலது கண் தான் சூரியனாமா. அவனுடைய இடது கண் தான் சந்திரனாமா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமா இருக்கிறவன் தானே நம்மள மாரி இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான். அப்படின்னு அப்பயும் நம்ம அவன மனித உருவல தான் உருவகப்படுத்தி பார்க்கிறோம். அதுதானே கீதையினுடைய சாராம்சம் கூட. விராட் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து, "அர்ஜுனா, உன்னுடைய ஊனக்கண்ணால் நீ என்னை தெரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய ஞான கண்ணை தருகிறேன் பார்" அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூப தரிசனம் எடுப்பான். விஸ்வரூபம், விராட் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஒரு வைபவத்த காட்டுவான். அப்ப பார்த்தீங்கன்னா, சினிமாவுல அப்படித்தானே காட்ட முடியும். சினிமாவுல என்ன பண்ணுவான், பெரிய உருவமா மாத்தி, வலது கண்ல அப்படியே சூரியன் சுத்திக்கிட்டு இருக்கும். இடது கண்ல சந்திரன் இருக்கும். அப்புறம் பல கைகள் இருக்கும். இது மாரிலாம் உருவகப்படுத்தி நமக்கு காட்டும்போது, நீங்க அப்பவும் கடவுள வந்து உங்கள மாரி மனித உருவிலேயே பார்த்துக்கிட்டு, ஈஸ்வரன் இப்படி இருப்பானா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யாரு பொறுப்பு? சினிமா தான் பொறுப்பு. ஆனா நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா விசாரணை பண்ணி பார்த்தா, இது மைண்ட் தான் இப்படி உருவத்திலேயே வச்சு பழகிடுச்சு. அப்ப உருவத்திலேயே வச்சு பழகிட்டதுனால, ஒண்ணு நம்மள வந்து சுருக்கிக்கிட்டு இந்த சாதாரண மனுஷன்ட்டு இந்த உடம்பு அபிமானம் பண்ணுது. இல்லன்னா ஈஸ்வரன் சொல்லிட்டு இந்த பிரம்மாண்ட உலகத்த கண்டு பிரமிக்குது. ஆனா இங்க 2மே மைண்டோடைய ப்ளே. மனசு என்ன பண்ணுதுன்னா, உங்கள சுருக்கிக்கிட்டா ஜீவன் பண்ணிக்குது. உங்கள பெருக்கிக்கிட்டா ஈஸ்வரனா பண்ணி பிரமிக்குது. ஆனா 2ம் மைண்டினுடைய ப்ளேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 2க்கும் ஆதாரமா எது இருக்கு? சைத்தன்யம் இருக்கு. அப்போ இந்த சைத்தன்யம் தான் நான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, உண்மையில இங்க ஈஸ்வரனும் இல்ல, ஜீவனும் இல்லைங்க. 2மே கரைஞ்சு போயிடும். அப்ப இந்த 2யும் கடக்காம நீங்க எப்படி அறிவா மாற முடியும்? பிரம்மமா மாற முடியும்? சும்மா அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால பிரம்மம் ஆயிட முடியுமா? பிராக்டிகலா நாம அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. அந்த பிராக்டிகல் அப்ளிகேஷன்ங்கிறது என்னன்னா, இங்க என்னுடைய இருப்பு தான் எல்லாம். இங்க ஈஸ்வரனும் நானே, ஜீவனும் நானே. நான் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் இங்க சிருஷ்டி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது என்னுடைய வைபவம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன மாரி வைபவம்? உங்களுடைய மாயா சக்தி வைபவம். சைத்தன்யம், அப்படி அறிவு, உணர்வு, பிரம்மம் அப்படின்னு பல பேர்ல நம்ம அழைக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய வைபவம். எது? இந்த மாயா சக்தி. அப்ப இந்த மாயா சக்தி பிரபஞ்ச சக்தி. அப்ப இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமே இறைத்தன்மையினால இப்படி பிரகாசிக்கிறத பார்த்துக்கிட்டு, நாம அதுல சாதாரண ஜீவன்னு சொல்லி அபிமானிச்சுக்கிட்டு, அப்புறம் நம்ம அப்படியே அத பார்த்து அரண்டு போறது, மிரண்டு போறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நாம ஒரு அல்பனா தான் இருக்க முடியும். அல்ப ஜீவன். சாதாரண ஜீவன். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அப்படி நீ இருந்தீன்னா உனக்கு பேரு கிஞ்சிக்னு. சாதாரண ஆள் நீ. அதுவே நீ ஈஸ்வரனா பார்த்தீன்னா, நீ சர்வக்னன். ஆனா இங்க கிஞ்சிக்னனும் இல்ல, சர்வக்னனும் இல்ல. இந்த 2ம் உபாதியினால தான் இப்படி பெருசு, சிறுசுன்னு பார்க்கப்படுது. ஆனா இருப்பது சைத்தன்யம் மட்டுமே. அப்போ நீங்க இத நல்லா கிளியர் ஆயிட்டீங்கன்னா, இந்த உலகம் என்பது என்னுடைய மாயா சக்தியின் விளைவு. அப்ப நீங்க யாருங்க?
சாட்சாத் நான் அந்த தூய அறிவு, ஆத்மா, சைத்தன்யம் அப்படின்னு நின்னுட்டீங்கன்னா, துவைதம் காணாம போயிடும். அங்க மட்டும் தான் அத்வைதம் நிக்கும். அந்த அத்வைதம் தான் உண்மையான நிலை. அது வர்றதில்ல யாருமே. அதுதான் இங்க ப்ராப்ளம்ன்னு சொல்றாரு. ஆனா, இவரு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இவரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, நம்ம மாறப் போறது இல்ல. அப்படித்தானே போயிட்டு இருக்கோம். ஏன்னா, கதை கேட்கிற மாரி கேட்போம். திருப்பி நம்ம பிராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்ணி வாழ்றது தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஏதோ ஒருத்தர் 2 பேர் மாறுவாங்கங்கிறதுக்காக இந்த வகுப்பு போயிட்டு இருக்கு. அடுத்தது 45 ஸ்லோகம் 45. யதா மலின சத்வாம் தாம் காம கர்மாத்தி தூசிதம் ஆதத்தே தத் பரம் பிரம்ம துவம் பதேன ததோச்யதே. இந்த ஸ்லோகம் 45 ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆசை, கர்மம் முதலியவற்றால் மாசுபட்ட சத்துவ குணத்தைக் கொண்ட அவித்யையை பரபிரம்மம் ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த பரபிரம்மமே துவம் நீ என்று சொல்லால் குறிக்கப்படுகிறது என்று இங்க அருமையா விளக்கம் கொடுக்கிறார். துவம் பதேன நீ என்ற சொல்லால் தத உச்சியதே அப்போது அது குறிப்பிடப்படுகிறது என்று சொல்றார். இந்த ஸ்லோகத்துல 45ல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆசை, கர்மம் அப்படிங்கிற 2 விஷயத்த இருக்கு இல்லையா? அதுல மாசுபட்ட சத்துவ குணத்துக்கு பேரு என்ன? மலின சத்துவ குணம்னு பேரு. அதாவது இப்போ ஈஸ்வரன் வந்து சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறான். ஆனா ஜீவன் வந்து மலின சத்துவ குணத்துல இருக்கிறான். மலின சத்துவ குணம்னா என்ன? அவன்கிட்ட வந்து ரஜோ குணமும், தமோ குணமும் ஆட் ஆயிருக்கு கூட. அப்ப இந்த 3 குணங்களையும் உள்ளடக்கியவனா இருக்கிறவன் ஜீவன். ஆனா ஈஸ்வரன பொறுத்தவரைக்கும் வெறும் தூய்மையான சத்துவ குணத்தை கொண்டவனாக இருக்கிறான். அப்ப அந்த நிலையில இங்க பரபிரம்மம் வந்து எப்படி ஜீவனா மாறுது அப்படின்னு இங்க பார்க்கும்போது, அவித்தைய வந்து வச்சுக்கிட்டா. நான் வந்து இத பத்தி எனக்கு தெரியல. அஞ்ஞானத்துல இருக்கிறேன் அப்படின்னு காரண சரீரத்த அபிமானிச்சுக்கிட்டு, அத நம்ம உண்மை என்று நம்பும்போது, அந்த பரம்பிரம்மமே இங்க என்னவா மாறிடுது? தொம்ங்கிற பதத்தினால குருமார்கள் காட்டிக் கொடுப்பதாக ஜீவனாக மாறி நிக்குது அப்படின்னு இங்க சொல்ல வராரு. ஏன்னா, இங்க தத்துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்த குடுக்கிறது யாருக்கு குடுக்குறாங்க குருமார்கள் வந்து? ஜீவனுக்கு தானே குடுக்குறாங்க. இப்ப வந்து தத்துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கியத்த போய் பிரம்மத்துக்கா குடுக்கணும்? ஏன்னா பிரம்மத்துக்கு அத காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசம் யாருக்கு குடுக்கணும்? ஜீவனுக்கு குடுக்கணும். ஏன்னா, அவன் தான் தன்னை யாருன்னு தெரியாம இருக்கிறான். அப்ப அவனுக்கு அத காட்டிக் குடுக்கணும். ஏன் அவன் தன்னை யார் என்று தெரியாமல் இருக்கிறான்? அஞ்ஞானத்தினால, அறியாமையினால தன்னை யார் என்று தெரியாமல் இருக்கிறான். அப்ப அத இங்க சொல்றாரு. ஆசை, கர்மம் முதலியவற்றால் மாசுபட்ட மலின சத்துவ குணத்தைக் கொண்ட அவித்தையினாலே இங்க பரபிரம்மமே என்ன ஆயிடுது? ஜீவனாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க வந்து மலின சத்துவ குணத்தைக் கொண்ட பரபிரம்ம நிலைய வந்து ஜீவனா மாத்திக்கிறது என்ன? மைண்டினுடைய நிலைப்பாடு. அதாவது மைண்ட் வந்து ரொம்ப கீழ இறங்கிடுச்சு. அப்ப அதனால அது தன்னை ஜீவன்று அபிமானிக்குது. அதே மைண்ட் கொஞ்சம் அப்டேட் ஆனா பியூர் சத்துவ குணத்துக்கு வரும். அப்ப அது தன்னை ஈஸ்வரன் என்று அபிமானிக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் சரி, அது தன்னை ஈஸ்வரன் என்று அபிமானம் பண்ணாலும், அது தன்னை ஜீவன் என்று அபிமானம் பண்ணாலும், அங்க இருமைகள் இருக்கு. ஆனா இங்க வந்து வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, நீ ஜீவனும் கிடையாது, ஈஸ்வரனும் கிடையாது. நீ சாட்சாத் அந்த சைத்தன்யம் அப்படிங்கிறாரு. அப்ப நாம சைத்தன்யம்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ, அதுக்கு விசாரம் பண்ணணும். அப்ப அந்த விசாரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இங்க ஈஸ்வரன்ங்கிற மாயா சக்தியும், ஜீவன் அப்படிங்கிற அஞ்ஞானமாகிய அவித்யா சக்தியும் உபாதியினால உண்டானது. ஊடகத்தினால் உண்டாக்கப்பட்டது. ஆனா இந்த ஊடகம், உபாதி என்பது பிரம்மத்தினுடைய சக்தியாக வெளிப்பட்டதனால, அதுல போய் அந்த உபாதி தான் நான் என்ற அபிமானம் வைக்கக்கூடாது. உண்மை பிரம்மத்தினுடைய நிலை தான் நம்முடைய நிலை. நான் அதுவா தான் இருக்கிறதுனால, நான் உண்டாக்கிய ஊடகம், உபாதி தான் இந்த உடலும், மனசும். அப்படின்னு எந்த ஒரு தனி மனிதன் தன்னையே விவேகத்தினால் விசாரித்து பார்த்து விழித்துக் கொள்கிறானோ, அப்ப அவன் தான் பிரம்மம் ஆகிறான். அவன் தூய அறிவு, ஆத்மா, சைத்தன்யம் ஆயிட்டான். அந்த சைத்தன்ய நிலையிலே அவன் எப்படி பார்க்கிறான்? இந்த உடலையும், மனதையும் தான் உண்டாக்கிய ஊடகமாக பார்க்கிறான். அப்படி புரிஞ்சுக்கணும். தான் உண்டாக்கிய ஊடகமாக பார்க்கிறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது அருமையா புரிஞ்சிடும். இப்படிதான் இந்த இடத்துல புரிய வைக்க பார்க்கிறார். அத தொம் பதத்தை சுட்டிக்காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அவித்தை என்பது ஜீவனின் உபாதி. மாயை என்பது ஈஸ்வரன் உபாதி. ஆனா இங்க உபாதியினால் தான் இங்க ஈஸ்வரனும், ஜீவனும் வேறுபடுகிறார்களே தவிர, உண்மையில் இருப்பது சைத்தன்யம் மட்டுமே. அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லி, அப்ப இங்க காமம் அப்படிங்கிற ஆசையும், கர்மம் என்கிற செயலும் அந்த ஜீவனுக்கு என்ன பண்ணுது?
கர்த்தத்துவம், போக்திருத்துவம் அப்படிங்கிற பந்தத்தை உண்டு பண்ணுகிறது. அப்படிங்கிறத சொல்ல வராரு. அந்த கர்த்தத்துவம், போக்திருத்துவம்ங்கிற பந்தம் உண்டாவதுனால, இங்க ஈஸ்வர ஜீவ உபாதியினால, இங்கு சைத்தன்யம் மறைக்கப்பட்டு விட்டது என்ற ஆழமான உண்மைய இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறார். அப்ப இங்க பரபிரம்மம் ஜீவனாக தோன்றுவதற்கு என்ன காரணம்? அஞ்ஞானம், அவித்தை தான் காரணம். அவித்தை நீங்கிட்டா, தான் தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்ற தெளிவு தானாகவே அவர்களுக்கு வந்துவிடும். ஆனால் பிரம்மம் உண்மையிலேயே என்றும் மாசுபடாதது. ஆனால் அது அவித்தையை உபாதியாக ஏற்றுக்கொண்டது போல தோன்றினாலும், உண்மையில் அந்த மாரி அது உபாதியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கிறது. ஆனால் தன்னை உபாதியாக அபிமானித்துக் கொண்ட ஜீவன் தான் அப்படி நினைக்கிறான். அவனுடைய மனதை குறுக்கிக் கொண்டு தன்னை கிஞ்சிக்னன் என்று சொல்கிறான். நான் அல்பன் என்று சொல்கிறான். நான் எதற்கும் அருகதையற்றவன் என்று சொல்கிறான். அது அவனுடைய அஞ்ஞானம், அறியாமை அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம தத்துவ முடிவுன்னு பார்க்கும்போது, தத்து அப்படின்ற வார்த்தையை ஈஸ்வரனை குறிக்கும். துவம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜீவனை குறிக்கும். அப்ப இங்க வந்து மகா வாக்கிய உபதேசம் என்ன சொல்ல வருது? தத்துவம் அசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா, நீ ஜீவன் கிடையாது. நீ ஈஸ்வரனாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. ஆனா இங்க ஜீவன், ஈஸ்வரன் அப்படிங்கிற 2 விஷயத்தை அவர் எப்படி சொன்னாலும், 2க்கும் சைத்தன்யம் ஒன்றுதான் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். அதுல வேறுபாடு வரக்கூடாது. வேறுபாடு எல்லாம் உபாதியில் தான் இருக்கிறது அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து சாதகனுக்கான உபதேச குறிப்பு இந்த செயல்படி பார்த்தா, இப்ப நான் குறைவானவன் அப்படின்னு தன்னை அபிமானிக்கிறான் இல்லையா? நான் சாதாரண ஜீவன், அல்பன், நான் கிஞ்சிக்னன் அப்படின்னு சொன்னான்னா, அது எதனால? அறியாமை தான் காரணம். இங்க உபாதி அப்படிங்கிறது வந்து நீங்க உடம்பா மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த உபாதிங்கிறத மாயா, அவித்யா அப்படிங்கிற 2ஆ பிரிச்சு பார்க்கணும். இப்ப ஈஸ்வரனிடம் இருக்கிற உபாதி மாயை, ஜீவனிடத்தில் இருக்கிற உபாதி அவித்யை. அவித்யை என்றால் அஞ்ஞானம். அப்ப அஞ்ஞானம் இருப்பதினால நான் என்னை குறைவாக மதிப்பீடு செய்து விட்டேன். நான் யார் என்று என்னை விசாரித்து புரிந்து கொள்ள முடியாத விவேகம் இல்லாத தன்மையில, நான் சாதாரண மனிதன் என்று என்னை நான் நினைத்து விட்டேன். நானாவது மனிதன் என்று நினைக்கிறேன். மற்ற ஜீவராசிகளுக்கு அது கூட சொல்லத் தெரியாது. மனிதனாக இருக்கக்கூடிய நாம் தான் வந்து இவ்வளவு தூரம் இந்த பகுத்தறிவு பரிமாணத்துல வந்து பிரிச்சு பார்த்து, இது மனிதன், இது மிருகம், இது பறவை என்று சொல்றோம். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கூட மனிதனிடத்துல இருக்கு. ஆனா மனிதனுக்கு கீழ இருக்கிற ஜீவராசிகள் எதுவுமே, மாடு தன்னை மாடு என்று என்றைக்குமே சொல்லாது. நாய் வந்து தன்னை நாய் என்று என்றுமே சொல்லாது. ஒரு பறவை வந்து நான் இந்த மாரி பறவை, நான் குயில், நான் மயில் என்று சொல்லாது. ஏன்னா, இங்க குயிலு, மயிலு, மாடு, எருமை அப்படிங்கிறதெல்லாம் நாம தான் பேர் வச்சிருக்கோம். அதுங்களுக்கெல்லாம் எந்த பேரும் கிடையாது. அதுங்க அப்படியே அந்த உருவத்துல இருக்கும் அவ்வளவுதான். அந்த உருவத்துக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன இந்த உருவத்துக்கும், அந்த உருவத்துக்கு என்ன வித்தியாசம்? இது ஏன் அப்படி இருக்கு? இது ஏன் இப்படி இருக்கு? அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட சிந்திக்கிற தன்மை அந்த மிருக அளவுக்கு கிடையாது. அப்ப இங்க மனித லெவல்ல நாம தான் இப்படி எல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிட்டு, இது மாடு, இது ஆடு, இது பறவை, இது புழு, பூச்சி அப்படின்னு இவ்வளவு விவகாரங்கள செஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம இடத்துல இருக்கிற பகுத்தறிவ வச்சு நம்ம நாம ரூபங்கள உண்டு பண்ணி, இங்க விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட இந்த நாம ரூபங்களை உண்டு பண்ணி விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிற நிலையில, நம்ம இடத்துல அவித்தை இருப்பதினால நாம இந்த மாரி விஷய சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டோம். இந்த நாமமும், ரூபமும் நம்மை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாம, அதுவே நமக்கு தடையாக மாறிவிட்டது. நாம் உண்டாக்கிய பெயர்களும், உருவங்களுமே நமக்கு தடையாக மாறிவிட்டது. அப்படிங்கிறத இங்க சொல்லி, அதனால தான் நீ குறைபடுகிறாய். குறை காணுகின்ற இடம் என்ன அப்படின்னா, உபாதியில தான் நீ குறை காண்கின்றாய். சைத்தன்யத்திலே குறைபாடு இல்லை அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். அப்ப இங்க மகா வாக்கிய தத்துவம் இருக்கு இல்லையா? தத்துவமசிங்கிற அந்த உபதேசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, ஜீவ உபாதியை விட்டு, ஈஸ்வர உபாதியை விட்டு சுத்த சைத்தன்யத்தை மட்டும் சுட்டிக்காட்டுகிறது என்பதாக இங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தத்துவம் அசி அப்படிங்கிறபோது இங்க தத்து பதத்தையும் தொம் பதத்தையும் விசாரணை பண்ணி பார்த்தா, தத்துங்கிறது ஈஸ்வர பதமாகவும், தொம்முங்கிறது ஜீவன்கிற பதமாகவும் 2 பதங்களுக்கும் தத்து, தொம் என்ற வார்த்தைகளை கொண்டு வந்து இங்க விவேகத்தினால உபாதான காரணம், நிமித்த காரணம், வியஷ்டி, சமஷ்டி, அப்புறம் அதுல வந்து இந்த பௌதீக உடல் ஏன் வந்து தனி உடல் இப்படி இருக்கு, மனம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லா விளக்கங்களையும் விரிவாக புரிய வச்சுட்டு, இது எல்லாம் காரணமானது உபாதி தான் அப்படின்னு சொல்லி, அது கடைசியா இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால், இருப்பதே ஒரே ஒரு இறைவனை சுட்டிக்காட்டுது. பிரம்மத்தை சுட்டிக்காட்டுது. அந்த உணர்வை, ஆத்மாவை சுட்டிக்காட்டுகிறது என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப சாதனை இந்த செயல்படி எங்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படிங்கிற உணர்வுல தான் இங்க சாதனை நடக்கும்.
நீ என்ற அடையாளம் வந்து புரிந்து கொள்வதற்காக சுட்டிக்காட்டப்படுவதாக எடுத்துக்கொண்டு, நீ என்று சொல்ல வருகின்ற மகா வாக்கிய உபதேசத்துல தொம் பதத்தை நம்ம எடுத்துக்கொண்டு, நான் யார் என்று நம்ம விசாரணை செய்து பார்த்தா, அந்த உபாதியினுடைய மாறுபாடுகள் நீக்கப்படும்போது, நான் அந்த ஆத்மா, சைத்தன்யம் என்று நமக்கு விளங்கும் என்று இங்க புரிய வைக்கிறார். இதுதான் 45வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருளா பார்க்கிறோம். அடுத்தது 46. "ஸ்ருதயீமபியுதாம் முக்த்வா பரஸ்பர விரோதினீம் அகண்டம் சச்சிதானந்தம் மகா வாக்கியேன லக்ஷ்யதே." இந்த 46வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்றுக்கொன்று முரண்படுகின்ற அந்த 3ஐயும், அதாவது ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் அப்படிங்கிற இந்த 3 உபாதிகளையும் முழுவதுமாக விட்டுவிட்டு, நீக்கிவிட்டு, பிளவுபடாத அந்த சச்சிதானந்த சுபாவமான உண்மையை மகா வாக்கியத்தின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டு உணர்த்தப்படுகிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இந்த ஸ்லோகத்துல. இந்த 46வது ஸ்லோகத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்ப ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து எதனால இப்படி நமக்கு முரண்பாடா 3 விஷயங்களா தெரியுது? நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் காரணமா இப்படி வித்தியாசமா தெரியுது. ஏன்னா நாம எல்லாமே பிரிச்சு, பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஜீவன்கிறோம். அப்புறம் இந்த உலகம் பெருசா இருக்குன்னு நெனைக்கிறோம். அப்புறம் என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் ஏதோ கடவுள், ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு இறைவன பார்க்கிறோம். ஆனா இந்த மாரி நம்ம 3 வேறுபாடுகள உண்டு பண்ணி வச்சிருக்கோம். ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் அப்படிங்கிற இந்த 3மே உபாதிகளினால் முரண்படுகிறது. ஆனா இந்த 3 முரண்பாடுகளையும் நீக்கி பார்த்தா, அங்கு பிளவு இல்லாத சச்சிதானந்த சுபாவமான உண்மை ஸ்வரூபம் வந்து வெளிப்படும். அது மகா வாக்கியத்தின் மூலமாக இந்த இடத்துல சுட்டிக்காட்டப்பட்டு உணர்த்தப்படுகிறது. அப்படிங்கிற ஒரு உண்மை உபதேசத்தை இங்க சொல்றார். அத நம்ம இங்க நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப இந்த செயல்படி நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா, அதாவது தத்து அப்படிங்கிற ஈஸ்வரனுக்கு வந்து மாயை உபாதி. தொம் அப்படிங்கிற ஜீவனுக்கு வந்து அவித்யை உபாதி. ஆனா இந்த 2லயும் சைத்தன்யம் ஒண்ணே ஒண்ணுதான். அப்ப அந்த உபாதிகள் முழுவதுமாக விளக்கப்பட்டால் எது மீதம் இருக்கிறது அப்படின்னு நீ விசாரணை பண்ணி பார்த்தீன்னா, அங்க ஆத்மா, சைத்தன்யம் மட்டும் இருக்கு. த்ரிதயி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. த்ரிதயி அப்படின்னா 3 விஷயங்கள். ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் அப்படிங்கிற 3. அந்த 3ஐயும் எப்படி பார்க்கலாம்? தொம் பதத்துல ஜீவனா எடுத்துக்கலாம். தத் பதத்துல ஈஸ்வரனா எடுத்துக்கலாம். அப்ப 3வதா இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்துல அவற்றினுடைய உபாதிகள எடுத்துக்கலாம். உடல்கள எடுத்துக்கலாம். அப்படிதான் இந்த 3 விஷயங்களும் இருக்கு. ஆனா இந்த 3 விஷயங்களும் முரண்பாடு அடையுது, மாற்றம் அடையுது. அதெல்லாம் அதுக்குண்டான வரையறைக்குள்ள இருக்குது. ஆனா இவைகள் எல்லாம் அந்த வரையறைக்குள்ள, மாற்றத்துக்குள்ள, முரண்பாடுகளுக்குள்ள இருப்பதினால, இதெல்லாம் உண்மை அல்ல. இது வந்து மித்தியா அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது பிரம்மம் மட்டும் தான் சத்தியம். இங்க நீ பார்க்கிற இந்த உபாதிகளாகிய ஜீவனோ, ஈஸ்வரனோ, இந்த ஜகத்தோ மித்தியா அப்படின்ட்டாரு. அப்ப மித்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல என்னென்ன உள்ள வருது? ஒட்டுமொத்த இந்த உலகமே வந்துடுது. இந்த பிரபஞ்சமே வந்துடுது. அப்ப இது எல்லாமே மித்தியா. அப்ப இங்க அகண்டம் அப்படிங்கிற வார்த்தை அவர் உபயோகப்படுத்துறாரு. அகண்டம் அப்படின்னா துண்டுபடாதது. அதாவது கண்டம்னா துண்டு துண்டா வெட்டினது கண்டம். அதுக்கு ஆப்போசிட்டா அகண்டம் அப்படின்னா துண்டுபடாதது. அது கால தேச பொருள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அகண்டம் அப்படின்னா அங்க வந்து டைம் ஸ்பேஸ் கிடையாது. அப்படி ஒரு நிலை. அப்ப அந்த நிலையில அங்க அது அகண்டமா இருக்குது ஆத்மா. ஆனா அது அந்த இடத்துல ஜீவனாகவும் பிரியவில்ல, ஈஸ்வரனாகவும் பிரியவில்ல. அந்த இடத்துல ஒரே சைத்தன்யம் மட்டும் தான் இருக்குது. அந்த அடிப்படையில தான் இங்க தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் உபதேசிக்கப்படுகிறது. ஆனா அது தெரியாம தன்னை ஜீவன் என்று அபிமானிப்பதும், தனக்கு வேறாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று அவனை ஈஸ்வரன் என்று அபிமானிப்பதும், அப்புறம் இந்த உலகம் உண்மையில் இருக்கிறது என்று அபிமானிப்பதும், அவித்தையின் காரணமாக ஜீவனிடத்திலே உண்டாக்கி விட்டது. தவறான அடையாளங்களை நீக்கி, ஏற்கனவே உள்ள உண்மையை இங்கு இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் உபதேசம் பண்ணுகிறது. அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப அந்த உபாதி விலகினால் இங்கு சச்சிதானந்தம் மட்டுமே வெளிப்படும் என்று அருமையா புரிய வச்சுட்டார். அப்ப சத்தாகிய இருப்பு, சித்தாகிய அறிவும் இங்கு நமக்கு அறியப்பட்ட உடனே ஆனந்தம் தானாக உருவாகிவிடும். அதுதான் சச்சிதானந்தம் என்று சாஸ்திரம் இங்க புரிய வைக்குது. அப்ப இந்த செயல்படி நமக்கு சாதகர்களுக்கான உபதேச குறிப்புன்னு பார்த்தா, இப்ப நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மிடத்துல இருக்கிற அவித்தையின் காரணமாக உண்டானது. அது உபாதி சார்ந்து உண்டாகி இருக்கிறது. ஆனால் அது நீ அல்ல. அதை விட்டு அதை பற்றிய ஒரு தெளிவு உங்களிடத்திலே வரும்போது, நம்முடைய உண்மைத்தன்மை நமக்கு வெளிப்படும் என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப உலகம் இருக்கிறதே அப்படின்னு கேட்டா, உலகம் அனுபவத்தில் இருப்பது உண்மைதான்.
ஆனா ஆத்மாவின் படி பார்க்கும்போது அப்படி ஒரு தோற்றம் கிடையாது. ஏன்னா அது மாயையினால உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம வந்து உலகம் இருக்கிறதே அப்படின்னா, அந்த உலகம் அனுபவத்துல உண்மையா இருக்கிற மாரி தான் நமக்கு இருக்கு. அத எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? அது எப்படி வந்து அந்த உண்மையா இருக்கிற விஷயத்த வந்து நம்ம இல்லை என்று சொல்ல முடியும்? அதுக்கு விசாரணை பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படியே கண்ல பார்த்துட்டு இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நம்ம இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகம் நடைமுறையில இருக்குங்களே, இத போய் இல்லன்னு சொன்னா என்னங்க நீங்க என்ன சுயநினைவோட தான் பேசுறீங்களா? அப்படின்னு கேட்போம்ல. அப்ப அப்படி வந்து நேரடியா இந்த உலகம் இல்லை. இது வந்து மித்யா அப்படின்னு சொன்னா நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுது? அதுக்கு சரியான விளக்கங்கள, ஓமானங்கள எடுத்து சொல்லி புரிய வைக்குது. அப்ப இந்த விஷயத்த நமக்கு எப்படி புரிய வைக்குதுன்னா, அதுதான் நம்ம கனவு நிலைய காட்டிக் குடுக்குது. ஆழ்ந்த உறக்க நிலைய காட்டிக் குடுக்குது. அப்புறம் விழிப்பு நிலை உலகத்த வந்து நீங்க உண்மையா நம்பிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கிறதுக்கு காரணம் சினிமா படத்த பாருங்கன்னு அதையும் காட்டிக் குடுக்குது. அப்ப இதையெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இது எல்லாம் வந்து தோற்றம் மாத்திரமே. அப்ப இத புரிஞ்சுட்டா இங்க ஆத்மாவிடத்தில இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஆழமா புரிய வைக்கிறார். அப்ப இந்த நிலையில முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்தி என்பது ஏதோ அடையக்கூடிய விஷயமோ, புதிதாக வரக்கூடிய விஷயமோ கிடையாது. அது அந்த அகண்ட சைத்தன்ய நிஷ்டை. அதாவது தன்னிடத்தில் இருக்கிற அஞ்ஞானம் நீங்கிவிட்டா, நான் தான் அந்த அறிவு என்று உணரப்படுகின்ற நிலையில நமக்கு என்ன வருதோ அதுக்கு பேர் தாங்க முக்தி அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த செயல்படி நிதித்தியாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரன் என்ற 3ம் எனக்கு தோன்றுகின்றன. ஆனால் அவைகளெல்லாம் நான் இருப்பதினால் தோன்றுகின்றன. காரணம் நான் அந்த அகண்ட சச்சிதானந்தம் அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துவிட்டா, அதுதான் துவைத விவேகத்தின் நிறைவு நிஷ்டை அப்படின்னு இந்த இடத்துல செய்யுள முடிக்கிறார். இங்க வந்து துவைத விவேகம் வந்து நிறைவடைகிறது. துவைத விவேகத்த பத்தி ஒரு டாபிக் எடுத்து பேசுறார். அதாவது இருமைகள்னால எப்படி நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம், அந்த இருமைகள்ல இருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கிற அந்த துவைத விவேகத்த இங்க குறிப்பிட்டு இந்த ஸ்லோகத்தோட நிறைவு செய்யறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்த 43லிருந்து இப்ப 46 வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க துவைதம் வந்து எந்த இடத்துல வருது? உபாதி சார்ந்த தோற்றம் தான் துவைதத்த உண்டு பண்ணுது. அதாவது ஈஸ்வரன் என்பவன் மாயை, ஜீவன் என்பவன் அவித்யை. அப்ப ஈஸ்வரன் மாயை என்றால் அவன சுத்த சத்துவம் என்று சொல்றோம். ஜீவன் அவித்தை என்றால் அவன் மலின சத்துவம் என்று சொல்றோம். இதனால உபாதி மாறிடுது. ஆனா 2க்கும் உண்டான சைத்தன்யம் ஒன்று. அதுல வேறுபாடுகள் கிடையாது. அப்ப அந்த நிலையை வந்து இங்க குருமார்கள் நமக்கு உணர்த்துவதற்கான உபதேசம் தான் தத்துவமசி. அப்ப தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை நம்ம உள்வாங்கும்போது, தத்துங்கிறது அது, தொம்ங்கிறது நீ. அப்ப அதுங்கிறது எது? நீங்கிறது எது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தத்துங்கிறது ஈஸ்வரன், தொம்ங்கிறது ஜீவன். அப்ப தத்துன்னா நீ அந்த ஈஸ்வரனே தான் அப்படின்னு இங்க சொல்றாரு. அதுதான் தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசம். அப்ப அத நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டா, இங்க ஜீவ, ஈஸ்வர பேதமை மறைஞ்சிடும். அப்ப ஜீவ, ஈஸ்வர பேதமை மறைவதற்கு எது அதிஷ்டானம் அப்படின்னா, சைத்தன்யம். ஏன்னா, ஜீவனும், ஈஸ்வரனும் எதனால தத்து, தொம்முன்னு பிரிக்கப்படுறாங்க? உபாதியினால பிரிக்கப்படுறாங்க. எப்படிப்பட்ட உபாதி? மாயை, அவித்தைங்கிற உபாதி. மாயை என்றால் ஒட்டுமொத்த காரண சரீர உடலை கொண்ட இந்த பிரபஞ்ச உடல். அவித்தை என்றால் நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன் என்ற தனி உடல். அப்ப இந்த நிலை, இந்த தனி வித்தியாசத்துக்கும் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலுக்கு உண்டான வித்தியாசத்தையும் பிரிச்சு பார்த்தா, அந்த தத்பதத்துக்கும், தொம் பதத்துக்கும் உண்டான விளக்கம் நமக்கு புரிய வந்துடுது. அப்ப இந்த விசாரணை மகா வாக்கியம் என்ன சொல்ல வருது? ஜீவனை ஈஸ்வரனாக மாற்றவில்லை. ஈஸ்வரனை ஜீவனாக மாற்றவில்லை. 2லும் உள்ள உபாதியை நீக்கிவிட்டு பார்த்தால், சுத்த சைத்தன்யம் தெரிகிறது என்று சொல்ல வருது. ஏன்னா நம்ம வந்து தத்துவமசிங்கிற உபதேசத்த கேட்டுட்டு, ஏதோ ஜீவன் ஈஸ்வரனா மாறிடுவானோ! அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. அல்லது ஈஸ்வரன் ஏதோ ஜீவனா இருக்கிறான் போல் இருக்கு. அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. இத 2யும் அது மாத்துறதுக்காக இங்க தத்துவமசிங்கிற உபதேசம் கிடையாது. தத்துவமசி அப்படிங்கிற உபதேசம் என்னன்னா, இந்த 2ற்கான உபாதிகளை நீக்கிவிட்டு பார்த்தால், சுத்த சைத்தன்யமாகிய ஆத்மா, பிரம்மம், இருப்பு மட்டும் தெரியும் என்று சொல்ல வராரு. அப்ப இதுக்கு தான் பாக தியாக லட்சணை என்ற சமஸ்கிருதத்துல பேரு. அதாவது இதெல்லாம் வந்து அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான வார்த்தைகள். பட் நான் ரொம்ப அந்த மாரி ஆழமான வார்த்தைகள்லயும், அந்த ட்ரெடிஷன் மெத்தட்லயும் நான் உங்கள கொண்டு போறது கிடையாது. ஏன்னா, அதுக்கு தான் நெறைய பேர் இருக்காங்க. நாம அதே மாரி அந்த ட்ரெடிஷன் மெத்தட்ல கொண்டு போயிட்டு இருந்தா உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால, நான் என் நடைமுறையில பேசிக்கிட்டு இருக்கிறேன். அத நீங்க புரிஞ்சுகிட்டு இத அப்ளை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம இங்க விளக்கப்படுவது என்ன? ஜீவன் வந்து அவித்தை சார்ந்தது. ஈஸ்வரன் என்பது மாயை சார்ந்தது. அப்ப இங்க உலகம் என்பது மாயையின் விளைவு.
அப்ப இவைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடும், மாறுதலுக்கு உட்பட்டதாகவும், ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு உட்பட்டதாகவும் இருப்பதினால, இது மித்யா. அப்ப இந்த மித்யாவை நீக்கிவிட்டால் மீதம் என்ன இருக்கு? ஒன்றே ஒன்று இருக்கு. அதுதான் அகண்ட சச்சித் ஆனந்தம். அதனிடத்திலே துண்டு கிடையாது. துண்டு இல்லாதது, இருமையற்றது, அது அனுபவப் பொருள் கிடையாது. அனுபவிப்பவனும் கிடையாது. ஏனென்றால், அதுவே நீ அப்படின்னு ஒரு ஆழமான உபதேசத்தை இந்த செய்யுள்ல புரிய வைக்கிறார். அப்ப துவைதம் என்பது உபாதியினால் உருவாகிறது. அத்வைதம் என்பது சுபாவத்தினால் உருவாகிறது. 2க்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். துவைதத்துக்கும், அத்வைதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் வேறு, இறைவன் வேறு அப்படிங்கிற இருமைகள். நான் ஜீவன், அவன் ஈஸ்வரன் என்ற இருமைகள். இதெல்லாம் துவைதம். அந்த இருமைகள் ஏன் உண்டாகியது? உபாதியினால் உண்டாகியது. உபாதின்னா என்ன? ஊடகம், மனசு, மாயை அப்படிங்கிற விஷயம். அவித்யை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஊடகம். ஆனா, இதெல்லாம் நீங்க விசாரணை பண்ணி பார்த்தா, இப்ப அத்வைதம் வந்துடும். அத்வைதம் எதனால உண்டாகுது? சுபாவத்தினால் உண்டாகுது. சுபாவம்னா என்ன? உங்களுடைய சுயம். அகம் பிரம்மாஸ்மி. நானே அந்த அறிவு, ஆத்மா அப்படின்னு உங்களுடைய சுபாவத்த நீங்க வெளிப்படுத்திட்டா, அத்வைதம் உண்டாகிவிடும். அது உண்டாகாத வரைக்கும் உங்களிடத்துல இருப்பதுக்கு பேரு துவைதம். அப்ப இங்க சாதனை என்ன செய்யணும்? நான் ஜீவன் என்ற அடையாளத்தை கவனித்து விட்டுவிட வேண்டும். ஈஸ்வரன் வேறு என்ற எண்ணத்தையும், உபாதி என பார்ப்பதினால அதையும் விட்டுவிட வேண்டும். இங்க அறியும் நிலையில இங்க என்ன செய்யக்கூடாதது அப்படின்னா, ஜீவனாக மேம்படவும் முயற்சி பண்ணக்கூடாது. ஈஸ்வரனை அடையவும் முயற்சி பண்ணக்கூடாது. இது எல்லாம் துவைதத்திலேயே நம்மளை சுழல விட்டுவிடும். அதாவது நான் தன்னை ஜீவன் என்று அபிமானிப்பதும் இருமைகள் தான். தனக்கு வேறாக ஈஸ்வரன் இருக்கிறான். அந்த ஈஸ்வரனை நான் சரணடைகிறேன். ஈஸ்வரனை அடைய முயற்சிக்கிறேன் என்று சொல்வதும் அங்கும் துவைதம் தான். அப்ப இந்த துவைத சுழற்சிக்குள்ளேயே நீங்க இருப்பீங்க. அதிலிருந்து வெளிய வர முடியாது. ஆனா இதெல்லாம் மனச அப்டேட் பண்றதுக்கான சில டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்ஸ்குள்ள போயி டோட்டலா அந்த மைண்டையே அந்த கான்ஷியஸ்னஸா மாத்திக்கணும். அதாவது இங்க மாற்றம் அடைவதற்கான மைண்டுக்கான ஒரு அப்டேஷன் வெர்ஷன நம்ம வந்து அப்பப்போ அப்ளை பண்றத வச்சுக்கிட்டு, அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துறக்கூடாது. அதுக்கு மேல இருக்குது. அதாவது பாடம் படிச்சுக்கிட்டே வரும்போது, இப்ப 10த் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, 10த்தே முடிச்சிருச்சுங்களா? போதுமா? அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்புறம் +1, +2 இருக்கு பாம்போம். அப்ப +1, +2 படிச்ச உடனே, போதுங்களா? இது நல்லா முடிஞ்சிடுச்சா? அப்படின்னு கேட்டா, இல்லப்பா இதுக்கப்புறம் கிராஜுவேஷன் இருக்கும்போம். அப்ப கிராஜுவேஷன் படிச்சு முடிச்ச உடனே, இப்ப நான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டேங்க. பிஎஸ்சியோ, பிஏவோ, எம்பிஏவோ முடிச்சுட்டேன். போதுமான்னு கேட்டா, இல்லப்பா இதுக்கு மேல இருக்குது. பிஹெச்டி இருக்கும்போம். அப்ப இப்படி எப்படி ஜெனரல் எஜுகேஷன்ல அப்டேட் ஆயிட்டே வரோமோ, அது மாரி இங்க ஆத்மாவை காட்டிக் குடுப்பதற்கும், மைண்ட நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரோம். அப்ப மைண்ட நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரும்போது, ஆரம்பத்துல நீங்க ஜீவன், அப்புறம் உங்களுக்கு மேல ஈஸ்வரன், நீங்க வந்து சாதாரண ஆளு, அவன் சக்தி வாய்ந்தவன். அப்புறம் நீங்க உங்க பிரச்சனைய அவன்கிட்ட ஒப்படைக்கணும். அவன்கிட்ட நீங்க உங்கள சரண்டர் ஆகும்போது, உங்களுக்கு அவன் வழிகாட்டுவான். அப்படி இப்படின்னுலாம் உங்கள கொஞ்சம் நம்ம லிஃப்ட் பண்ணுவோம். உங்கள புரிய வைக்கிறதுக்கான லிஃப்ட் பண்ணும்போது, நீங்க அத அக்செப்டன்ஸ் குடுக்கணும். அந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஹையர் லெவல் சப்ஜெக்ட் எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு, "எப்படிங்க என்ன போய் இந்த இடத்துல சரண்டர் ஆக சொல்றீங்க? ஈஸ்வரனும் இல்லங்கிறீங்களே" அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்க சரண்டர் ஆனா தான் நீங்க அடுத்த லெவலுக்கு முடியும். +2 பாஸ் பண்ணா தான் டிகிரி முடியும். அப்ப அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அப்டேட் ஆகணும். அதுக்கு தான் இங்க அத்வைத வேதாந்தம் வந்து ஆரம்பத்துல இருந்து வரணும். இடையில வந்து பூந்துகிட்டு, இது நீங்க இப்படியும் சொல்றீங்க, அப்படியும் சொல்றீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா புரியவே புரியாது. எப்பயுமே புரியாது. ஏன்னா இந்த அத்வைத வேதாந்தம்லாம் இடையில வந்து யாரும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆரம்பத்துல இருந்து படிச்சாலே 10 முறை படிக்கணும், 20 முறை படிக்கணும். அப்பதான் புரியும். ஏன்னா இது வந்து நீங்க நினைக்கிற மாரி அவ்வளவு ஈஸி சப்ஜெக்ட் கிடையாது. படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாரி தெரியும். புரிஞ்சுக்கிட்டா அப்பயே புரிஞ்ச மாரி தெரியும். ஆனா நெறைய காம்ப்ளிகேஷன் வரும். சில இடங்கள்ல ஏன் இது இப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்கன்ற சந்தேகம் வரும். இது எல்லாம் நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன் ஒரு இடத்துல சரண்டர் ஆவத பத்தி பேசுறாங்க? ஒரு இடத்துல ஏன் ஈஸ்வரன் இல்லங்கிறாங்க? ஒரு இடத்துல ஜீவனும் இல்லங்கிறாங்க. அப்புறம் எங்கிருந்து இங்க போய் நம்ம சரண்டர் ஆகுறது? அப்புறம் இங்க ஜீவன், ஈஸ்வரன் போய் எப்படி ஐக்கியமாறது? அப்படி இப்படின்னு 1000 1000 கேள்விகள் நமக்கு வரும். இங்க அப்டேட் ஆன பிறகு செய்யக்கூடாதது என்ன? நீங்க ஜீவனாகவும் இருக்க வேண்டியதில்ல. ஈஸ்வரனை அடைய வேண்டியதும் கிடையாது. ஏன்னா இவைகள் எல்லாம் இருமைகளில் இருக்கின்ற விஷயங்கள். அப்ப இங்க ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் என்ற 3ம் எனக்கு தோன்றுகின்றன. ஆனால் அவைகள் நான் அல்ல. நானோ அகண்ட சச்சிதானந்தம் என்று நம்முடைய சுயத்துல நிக்கிறது தான் இங்க முடிந்த முடிவாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் நம்ம வந்து தைரியத்தை நீக்கிறதுக்கான சரியான வழி என்பதாக இங்க புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிட்டா இதுதான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறதையும் இங்க வித்யாரண்யர் வந்து சொல்லிக் குடுத்துட்டாரு. இந்த இடத்துல ஜீவ ஈஸ்வர வேற்றுமை மறைந்து, நான் அந்த தூய அறிவு, ஆத்மா, சைத்தன்யம் என்ற உணர்வு நிலைய நம்ம பிடிக்கும்போது,
அதுக்கு பேரு வந்து ஜீவன் முக்தி. அந்த நிலைய அடைஞ்சிட்ட பிறகு, இத்தோட பஞ்சதசியினுடைய துவைத விவேகம் ஒரு வழியாக நிறைவடைந்தது. அடுத்தது மகா வாக்கிய விவேகம் தொடங்குது. அதாவது இதே பஞ்சதசியில வந்து ஒரு டாபிக் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சகோச விவேகம், அப்புறம் துவைத விவேகம், இப்ப வந்து மகா வாக்கிய விவேகம். அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் அவரு தத்துவ விவேகத்துல பல துணை தலைப்புகள்ல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா பஞ்சதசி ஒரு பெரிய டாபிக்ன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதுல நெறைய பெரிய பெரிய டாபிக்ல இப்ப தத்துவ விவேகம் தான் நம்ம முதல்ல தொட்டிருக்கோம். தத்துவங்கள பற்றி நெறைய ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்படி நம்ம தொட்ட தத்துவ விவேகத்துல துணை பிரிவுகள்ல நெறைய விவேகம் இருக்கு. அதுல பஞ்சகோச விவேகம் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து துவைத விவேகம் பார்த்தாச்சு. இப்ப மகா வாக்கிய விவேகம் வரோம். இது மாரி நெறைய விவேகங்கள பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப மகா வாக்கிய விவேகத்துல 47வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, "சோயம் இத்யாதி வாக்கியேஷு விரோதாத் தத் இதந்த்வயோஹோ தியாகேன பாகயோர் ஏக ஆஸ்ரயோ லக்ஷ்யதே யதா." இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, மகா வாக்கியத்த பத்தி பேசுறாரு இந்த இடத்துல. அது, இதுவே போன்ற மகா வாக்கியங்களிலே, அது மற்றும் இது என்ற சொற்களின் நேரடி பொருள்களின் முரண்பாடு இருப்பதினாலே, அந்தந்த சொற்களுக்குரிய உபாதி பகுதிகளை விட்டு, இரண்டிற்கும் பொதுவான ஒரே அடிப்படை விஷயமாக இருக்கின்ற சைத்தன்யம் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படிங்கிறது இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது சொல்லிட்டு, அது எவ்வாறு என்பது போல அப்படின்னு இந்த இடத்துல நிறுத்துறாரு. ஏன்னா அடுத்த டாபிக் திருப்பி தொடரப் போறாரு. அதனால இங்க இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சோயம் ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க அதான் சொல்றாரு. சோயம் இத்யாதி. சா அப்படின்னா அயம் இதி ஆதி வாக்கியேஷு. அது இதுவே அப்படிங்கிற வாக்கியம். அதாவது அது இதுவே அப்படின்னா தத்து தொம்மு. அது நீ, நீ அதுவே அப்படிங்கிற வார்த்தை. அத வந்து இப்படி சோ அயம் அப்படிங்கிற வார்த்தையாவும் பிரிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா சக அப்படின்னா அது, அயம் நான் அப்படிங்கிற மாரி இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட பிரிச்சு பிரிச்சு இப்படி கையாள்றது. அப்ப அது இதுவே அப்படிங்கிற வார்த்தையில, அது, இது அப்படிங்கிற 2 வார்த்தை தனித்தனியா வருது இல்லையா? அதுங்கிற ஒரு வார்த்தை, இதுங்கிற ஒரு வார்த்தை. இந்த 2மே என்னமோ 2ம் தனித்தனியா இருக்கிற மாரி ஒரு முரண்பாடு இருந்தாலும், அந்த சொற்களுக்கான உபாதி பகுதிகளை நீக்கிட்டா, அதுங்கிறத நீங்க எதுவா பார்க்குறீங்க? ஈஸ்வரனா பாருங்க. இதுங்கிறத நீங்க எதுவா பார்க்குறீங்க? ஜீவனா பாருங்க. அப்ப அதுங்கிற ஈஸ்வரனும், இதுங்கிற ஜீவனும் உருவத்துல வித்தியாசம் இருக்கு. உபாதியில வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த உபாதிய நீக்கிட்டா, உணர்வுல வித்தியாசம் இல்ல. அப்ப அந்த உணர்வு தான் சைத்தன்யம் என்பதை இங்க புரிந்து கொண்டு, அந்த உபாதிகளை நீக்கி விடுங்கள். உண்மை நிலை உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல, இந்த பாடல்ல, இந்த செய்யுள்ல நிரூபிக்கிறார். அப்ப துவைதம் உபாதியில், அத்வைதம் சுபாவத்தில் என்று சொல்றாரு. அதுதான் மீண்டும் சொல்றாரு. அப்போ சோயம் அப்படிங்கிற வார்த்தைய உதாரணமா எடுத்துக்கிறாரு. அது, இதுங்கிற 2 வார்த்தை. அது அப்படின்னா நம்ம தூரத்துல இருக்குன்னு சொல்லலாம். இதுன்னா இங்க அருகில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது, இதுங்கும்போது வார்த்தைய நம்ம எப்படி வேணா போட்டுக்கலாம். அதுங்கிறது எங்கேயோ இருக்கிறது தானே அதுன்னு சொல்லப் போறோம். இங்க இருக்கிறத இதுன்னு தானே சொல்லப் போறோம். அப்ப நாம இப்ப அதுங்கிறது நம்ம எங்கேயோ இருக்கிறதுனால அது ஈஸ்வரன். இதுங்கிறதுனால அது இங்க இருக்கிறதுனால ஜீவன். அப்ப இப்படி நாமெல்லாம் அந்த வார்த்தைய மாத்தி மாத்தி உபயோகப்படுத்தினாலும், இது எல்லாமே அந்த இருமைகளுக்குள்ள கால, தேசத்துல முரண்பாடு படுது. ஆனா இது வந்து உபாதியினால இப்படி சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனா தத்துவமசிங்கிற மகா வாக்கியமும், அது, இதுங்கிற இந்த வாக்கியமும் ஒரே பொருள்ல தான் குறிக்குது. அதுதான் அந்த ஆத்மாவை அகண்ட சச்சிதானந்தை குறிப்பிடுகிறது என்று இங்க சொல்றார். அத வந்து நல்லா பிரிச்சு பிரிச்சு விளக்குறாங்க. அதாவது தத்துன்னா ஈஸ்வரன், தொம்முனா மாயைங்கிறாங்க. அப்புறம் மாயை வந்து எப்படி யாருக்கு உபாதி? ஈஸ்வரனுக்கு. அவித்தை யாருக்கு உபாதி? ஜீவனுக்கு. அப்படிலாம் விளக்கம் குடுத்து, ஆனா இது எல்லாம் நீக்கி பார்த்தா ஒரே ஒரு சுத்த சைத்தன்யம் மட்டும் தான் இருக்கு. அதுல எந்த மாறுபாடும் இல்ல. அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கு. அகண்ட சச்சிதானந்தமா இருக்கு. அப்படின்னு அதுக்கு பல பெயர்கள குடுத்து, அந்த மகா வாக்கியத்தை பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை இந்த செய்யுள்ல புரிய வைக்கிறார். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பி பழைய மாரியே தான். இங்க நம்ம ஈஸ்வரனும் ஆக வேண்டியதில்ல, ஜீவனும் ஆக வேண்டியதில்ல. ஏன்னா 2மே அஞ்ஞானத்தினால ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயம். தன்னை ஜீவன் என்று அபிமானிப்பது அவித்ய. தனக்கு வேறாக இந்த பிரம்மாண்ட படைப்பு ஒண்ண படைச்சு, அவன் தான் என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது மாய. இப்ப புரியும் உங்களுக்கு. இந்த இடத்துலயும் உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா இன்னும் கஷ்டம் தான். ஏன்னா, அந்த க்ளூ குடுக்க குடுக்கவே நீங்க அத இன்டெப்த்தா வாங்கணும். எப்படி இன்டெப்த்தா வாங்கணும்? நான் ஜீவன் அப்படின்னா, அதுக்கு பேரு அவித்ய. அதுக்கு பேரு அஞ்ஞானம். அதுக்கு பேரு அறியாமை. அப்ப நீங்க அறியாமையில இருந்தா உங்களுக்கு பேரு என்னங்க? ஜீவன்.
அதுவே நீங்க ஒரு பிரம்மாண்ட படைப்பு இருக்குங்க. அந்த படைப்பையே படைத்த ஒரு படைப்பாளி இருக்கிறான். அவன் தான் ஈஸ்வரன். அவன் இருக்கிறதுனால அவன் தான் இந்த உலகத்தையே ஆட்டுவிக்கிறான். அப்படி நீங்க அவனுக்கு கண்டு பயந்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்னங்க? மாயை. 2க்குமே க்ளூ குடுத்துட்டாங்க. அந்த க்ளூவ பிடிக்க தெரியல உங்களுக்கு. அவ்வளவுதான். அந்த க்ளூவ பிடிச்சுட்டீங்கன்னா, அறியாமையினால ஜீவனா இருக்கிறப்பா. மாயையினால ஈஸ்வரன் இருக்கிறான்ப்பா. நீ ஈஸ்வரனும் உண்மையிலேயே மாயைன்னா அங்க என்ன? தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம். வருவதும் போவதுமாக இருக்கிறது தானே மாயை. மாயைனாலே அது ஒரு மேஜிக்கல் தானே. அதாவது ஒரு தொப்பிக்குள்ள இருந்து ஒரு புறாவ கொண்டு வந்து காட்டுவான். உடனே அடடா! புறா வந்துருச்சே அப்படின்போம். அப்புறம் உடனே அத தொப்பிக்குள்ளேயே போட்டுட்டு, அப்புறம் தொப்பி திருப்பி திருப்பி காட்டுவான். உள்ள புறா இருக்காது. ஆனா உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். ஆனா அந்த மேஜிஷியன நீங்க எப்படி நம்புறீங்க? "அப்பா பயங்கரமான டேலண்டான ஆளுப்பா. எப்படி பாரேன், ஒரு தொப்பி இப்படி இப்படி திருப்புறான். உள்ள ஒண்ணுமே காணோம். ஆனா அதுலருந்து புறாவ கொண்டு வரான். என்ன ஒரு திறமை!" கண்ணெதிர்லயே தான் அந்த தொப்பிய உதறி காட்டுனான். கண்ணெதிரயே தான் தொப்பிய தலைகீழா அந்த தொப்பிய அப்படியே திருப்புவான். அந்த தொப்பி சைட வந்து அப்படியே ரிவர்ஸ திருப்பி உள்ள இருக்கிற அந்த துணியெல்லாம் எடுத்து காட்டுவான். ஒண்ணுமே இருக்காது உள்ள. பாருங்க ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் திடீர்னு அந்த தொப்பில இருந்து ஒரு புறா வெளிய வரும். அப்படியே நமக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். அதுக்கு பேரு தான் மேஜிக்கல். அப்ப அந்த மேஜிக்கல் விஷயத்த அந்த மேஜிஷியன பார்த்து நம்ம பிரமிக்கிறோம்ல. அது மாரி ஒரு பிரமிப்பு தாங்க இந்த பிரம்மாண்ட உலகம். அப்ப இதுக்கு பேர் என்னங்க? மாயை. அப்ப இங்க நீங்க மாயையா? அவித்தையா? அப்படின்னு நீங்க 2யும் விசாரணை பண்ணி பார்த்தா, இங்க 2மே இல்ல. உண்மையா சைத்தன்யம் மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கிற ஆழமான விஷயத்த இங்க புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு கற்பனையிலேயே வாழக்கூடாது. நான் அந்த கடவுளுக்கு சாதாரண அல்பன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே வாழக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நீங்க இருக்கிறதுனால தான் இருக்குதுங்கிற அந்த ஒரு நிகழ்வுல நீங்க வாழ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தாங்க சச்சிதானந்தம். அங்க இருக்கிற ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம். அதுதான் சைத்தன்யம். அந்த நிலைய அட்டைன் பண்றது தான் இங்க ஆத்ம ஞானம். அது ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு மைண்ட் அத ஏத்துக்க மாட்டேங்குது. நம்ம மனசு என்னன்னா, "அது எப்படிங்க நான் போய் பிரம்மமா ஆக முடியுமா?" அப்படின்னு நம்ம மனசு நம்ப மாட்டேங்குது. ஏன்னா, நம்ம இந்த உடம்பையே வச்சுக்கிட்டு அபிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால வரக்கூடிய ப்ராப்ளம். நம்ம இந்த உடம்பையும், மனசையும், இந்த உலகத்தையும் விட்டா மட்டும் தாங்க அறிவா பிரகாசிக்க முடியும். ஆத்மாவா பிரகாசிக்க முடியுங்கிறத நெறைய மகான்கள் வந்து பாவம் கத்து கத்துன்னு கத்திட்டு போயிட்டாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடைமுறைக்கு யாரும் மாற மாட்டேங்கிறாங்க. மாறுறவங்க ஒரு சிலர் தான். கோடிகள் ஒருத்தன் தான் மாறுறான். உண்மையா இந்த பிராக்டிகல் இந்த விஷயத்த நம்ம பார்த்த வரைக்குமே, எத்தனையோ கோடியில ஒருத்தன் தான் இந்த விஷயத்துல சேஞ்ச் ஆறானுங்க. மற்ற யாருமே இது மாறுறதே கிடையாது. அதனால நம்ம இப்ப அத்வைத சர்டிபிகேட்லாம் குடுத்த உடனே நீங்க எல்லாம் அத்வைதிகள் ஆயிட்டீங்க அப்படின்னு நெனச்சு சர்டிபிகேட் குடுக்குறான்னு மட்டும் நெனச்சிராதீங்க. ஏன்னா நான் வந்து அத்வைத சர்டிபிகேட் குடுக்கும்போது 4 கொஸ்டின் கேட்டேன்னா உங்களால பதில் சொல்ல முடியாது. நான் கொஸ்டின் கேட்காம சர்டிபிகேட்ட குடுத்துருவேன். கேட்டேன்னா, நீங்க அத்வைதத்துல ஆன்ஸர் பண்ண முடியலைங்களா அப்படின்னா, அப்ப சர்டிபிகேட் இல்ல அப்படின்ற வேண்டியது தான். அப்ப உடனே நீங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுவீங்க. பிரச்சனை ஆயிடும். அதனால சர்டிபிகேட்ட வாங்கிட்டாவது படிங்க. ஏன்னா, உங்கள என்கரேஜ் பண்றோம். அவ்வளவுதான். அதாவது இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. 1 நாள், 1 வாரம், 1 மாசம், 20 நாள்லாம் படிச்சு நீங்க அந்த ஞான நிலைய அடைய முடியாது. இதெல்லாம் நமக்குள்ள மலர வேண்டிய விஷயம். உள்ள இருந்து மலர வேண்டிய விஷயம். அதனால இது மிகப்பெரிய ஒரு டாபிக், மிகப்பெரிய சப்ஜெக்ட். இதுக்கெல்லாம் யாரும் சர்டிபிகேட்டே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இதெல்லாம் யாருக்குமே புரியாத ஒரு விஷயத்த போய் புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி எப்படி சர்டிஃபிகேட் பண்ண முடியும்? ஆனா நான் சர்டிஃபிகேட் பண்றேன். ஏன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை. அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எந்த அளவுக்கு உங்கள நம்புறேன் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த சொல்லிக் குடுக்குற பாடத்த நீங்க சின்சியரா படிக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாள் ஞானியா பிரகாசிப்பீங்க. அப்ப இந்த பாடத்துல நீங்க மிளிருவீங்க. அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கைய நானு பார்க்கிறேன். என்ன வந்து உங்களுக்குள்ள பார்க்கிறேன். நான் வந்து பிரிச்சு பார்க்கல. நான் என்ன நிலையில இருக்கிறேனோ, அதே நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படிங்கிற லெவல்ல நான் உங்கள பார்க்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதனால அத்வைத வேதாந்தம்ங்கிறது ரொம்ப ஆழமான டாபிக்குங்க. இங்க சைத்தன்யம் தான் நான் அப்படின்னு புரிஞ்சுட்டா தான் நீங்க உண்மையான அத்வைதி. அத விட்டுட்டு நான் ஏதோ கடவுள வணங்குறேன், கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். நான் வந்து ஜீவனுங்க, நான் அல்பனுங்க, அப்புறம் அவரு பெரிய ஆளுங்க. அப்படி இப்படி நீங்க வெளி வேலையில ஏதாவது ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்னும் பல பிறவிகள் தேவைப்படும். வேற ஒண்ணும் நடக்காது. அதாவது இதே மாரி அப்படியே மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஒண்ணும் நடக்கவே நடக்காது லைஃப்ல. அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்பு, மனசு கண்டிப்பா விட்டு தான் ஆகணும். அத விடும்போது தான் உங்களுக்கு இந்த கர்த்தృத்துவம், போக்திருத்துவம் அப்படிங்கிற அகங்கார, மமகாரங்கள் நீங்கும். அப்போது தான் உங்களுக்கு வந்து சாதனை எளிதாகும். அந்த நிலையில தான் உங்களுடைய சைத்தன்யம் மலரும். ஆனா நீங்க உடம்பையும் விட மாட்டீங்க, மனசையும் விட மாட்டீங்க.
அந்த கர்த்தத்துவம், போக்திருத்துவம்ங்கிற அடையாளத்தையும் விட மாட்டீங்கன்னா, எப்படிங்க ஆத்மாவா பிரகாசிக்க முடியும்? முடியவே முடியாது. அப்ப நம்ம எங்க வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு தனி மனிதனும் தான் விசாரணை பண்ணணும். உங்களுக்கு வழிமுறைகள் தான் சொல்லலாம். வழிய காட்டிக் குடுக்கலாம். ஆனா அவரவர்கள் தான் முயற்சி பண்ணணும். அவங்களா சுயமா தான் இத முயற்சி பண்ணணும். தானாலாம் ஞானம் வந்து மிளிராது. ஞானம்ங்கிறது அந்த ஆத்மா தான். அதாவது நீங்க வந்து ஞானின்னு சொல்றத விட, நீங்க அந்த அறிவு, ஆத்மான்னு சொல்றது தான் சரியா இருக்கும். ஞானின்னு சொன்னா கூட அது உடல் அபிமானத்துல சொல்ற வார்த்தை. தன்னை பெரிய ஒரு ஞானி மாரி காட்டிக்கிறதெல்லாம் கூட அந்த பாடி மைண்ட் அட்டாச்மென்ட். இப்ப ஞானின்னு சொல்றவன் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாடி விட்டுட்டு இருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஞானின்னா எவ்வளோ இவளுக்கு அப்படியே கீழ வயிறு தொப்புள் வரைக்கும் தொங்கணும் தாடி போல் இருக்கு. அவர் தான் ஞானி. அப்படின்னு நெனச்சுக்க கூடாது. பிச்சைக்காரன் கூட வந்து சேவிங் பண்ண போலன்னா, அவனுக்கு தாடி வந்து தொப்புள் வரைக்கும் தொங்கும். அதனால இங்க வந்து உடல் அபிமானத்த வச்சுக்கிட்டு ஞானிங்கிற ஒரு அபிப்பிராயமும் வந்துறக்கூடாது. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது ஆத்மாங்கிறத தான் இங்க ஞானம் என்று சொல்றோம். ஆத்மா அப்படிங்கிறத ஞானி என்று சொல்றோம். அதனால வார்த்தைகள் தான் மாறி, மாறி வரும். ஆனா உண்மையா ஒரே பொருள தான் குறிக்கும். அது ஆத்மாவை மட்டும் தான் குறிக்கும். அப்ப அந்த நிலையில நீங்க நிதித்தியாசனம் என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க உபாதிகள் தான் ஈஸ்வரனுக்கும், ஜீவனுக்கும் மாறுது. அது என்ன மாரி உபாதின்னா, அவித்தை, மாயைங்கிற உபாதி. அவித்தை என்றால் ஜீவனிடத்தில் இருக்கின்ற அறியாமை. மாயை என்றால் ஈஸ்வரனிடத்தில் இருக்கின்ற சக்தி. ஆனால் உண்மையில் இந்த மாயா சக்தியும், இந்த அவித்யா சக்தியும் யாரிடத்தில் இருக்கு? பிரம்மத்தின் இடத்துல இருக்கு. சைத்தன்யத்தின் இடத்துல இருக்கு. அந்த சைத்தன்யமே நீதான்ப்பா. எப்படி பாருங்க. ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாரு. அந்த மாயா சக்தியும், அந்த அவித்யா சக்தியும் நீ தான் வச்சிருக்கிற. ஆனா உன்கிட்ட இருக்கிற சக்தி உனக்கே தெரியலன்னா, நீ என்னைக்கு சைத்தன்யம்னு தெரிஞ்சுக்குவ? என்னைக்குமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நான் சைத்தன்யம் என்று ஒருவன் உணர்ந்து விட்டான் என்றால், மறுவினாடி ஜீவ ஈஸ்வரன் யாரு? அவனே தான். அவனே ஜீவன், அவனே ஈஸ்வரன். அவனுடைய உபாதிகள் தான் இங்க எல்லாமே. அப்ப இந்த படைப்பே அவன் இருப்பதினால் இருக்கிறது. அப்ப என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் பிரகாசிக்கிறது. அதுதான் என்னுடைய வைபவம். அந்த வைபவம் என்ன? தான் ஆத்மாவா இருக்கிறதுனால. ஆத்மான்னு ஒண்ணு இருந்துட்டாலே வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். வெளிச்சத்த நீங்க நிறுத்த முடியாது. சூரியன் என்று ஒன்று இருந்து விட்டாலே, அந்த சூரியனிடத்துல இருந்து ஒளி வெள்ளம் பாய்ந்து கொண்டே இருக்கும். நீங்க அந்த சூரியன் இருக்கட்டுங்க, ஆனா ஒளி வரக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஏங்க சூரியன் இருக்கலாங்க, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா சூரியன்லருந்து வெளிச்சமே வரக்கூடாதுங்க அப்படின்னு யாராவது கேட்டா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது மாரி நீங்க கேட்கிறது ஆத்மா இருக்கட்டுங்க, ஆனா அதிலிருந்து வெளிச்சமே வரக்கூடாதுங்க, உலகமே வரக்கூடாதுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆத்மான்னு இருந்தா, அதனுடைய வைபவம் இந்த மாயா சக்தி இந்த உலகம். அது ஆத்மாவின் சக்தி. அது சைத்தன்யத்தின் சக்தி. அது உங்க சக்திங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் லாஜிக் இந்த சைடுல சொல்றாரு. அது உன்னுடைய சக்திப்பா. காரணம் நீதான் சைத்தன்யம். அப்ப நீங்க ஈஸ்வர நிலையில மாயா சக்திய வச்சுக்கிட்டு விளையாடலாம். ஜீவன்ங்கிற நிலையில அவித்யா சக்திய வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் மூடன்னு சொல்லிக்கலாம். ஆனா 2மே உண்மை கிடையாது. இருப்பது சைத்தன்யம் மட்டுமே. அத புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பேரு தான் மகா வாக்கிய லட்சணா நிஷ்டைன்னு பேரு. இந்த மகா வாக்கியத்தினுடைய லட்சணத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஒரு நிஷ்டை தெரியுமா? ஆத்மா, சைத்தன்யம் அப்படின்னு நம்ம அதுல நிக்கிறது தான், இங்க உண்மையான பிரம்ம நிஷ்டைன்னு பேரு. பிரம்ம நிஷ்டை. அவன் தான் ஸ்தோத்திரன், பிரம்மனிஷ்டன். ஸ்தோத்திரன், பிரம்மனிஷ்டன் அப்படின்னா, சாஸ்திரங்களை படித்து தன்னை பிரம்மமாக உணர்ந்து, அதிலேயே நிலை கொண்டு விட்டவன். அவனே பிரம்மம். அவன வந்து ஞானின்னு கூட சொல்லக்கூடாது. அவனே பிரம்மம். அப்ப அவன் தான் நீ. தத்துவமசி. இதுதாங்க உபதேசம். இதுதான் மகா வாக்கிய லட்சணா நிஷ்டை என்று இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் 48 வந்து நாளை வகுப்புல பார்க்கலாம். நாளைக்கு வகுப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் வகுப்பு லீவ் விடுறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் பண்றதுனால வெளிய போயிட்டு நைட்ல வரதுக்கு லேட் ஆயிடும். அதனால திருப்பி சனிக்கிழமை கிளாஸ் இருக்கு. அத வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ரைடே கிளாஸ நம்ம சாட்டர்டே மாத்திக்கலாம். வெள்ளிக்கிழமை வைக்க வேண்டிய வகுப்ப வந்து வெள்ளிக்கிழமை லீவ் விட்டுட்டு, சனிக்கிழமை இதே பஞ்சதசி கிளாஸ் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா டைம் போயிட்டே இருக்கும். நெறைய எடுக்கணும். பெரிய டாபிக் இது. அப்ப நான் கன்டினியூஸா எடுத்துக்கிட்டே வரணும். வாரம், வாரம் 5 நாள் எடுத்தா தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு 6 மாசத்துலயாவது முடிக்க முடியும். இல்லன்னா 6 வருஷம் ஆயிடும். அப்ப அதனால கொஞ்சம் ஸ்பீடும் போகணும். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ கன்டின்யூ பண்ணணும். நீங்களும் இத விடாம அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ட கேட்டுக்கிட்டே கன்டின்யூ பண்ணா தான் நீங்க வந்து இதுல மாஸ்டர் ஆக முடியும். அத்வைத ஞானம் உங்களுக்குள்ள வந்துட்டா, நீங்க பிரம்மமா, அந்த சைத்தன்யமா பிரகாசிக்க முடியும். இல்லன்னா அஞ்ஞானம் நீங்காம அறிவு பிரகாசிக்காது. உங்ககிட்ட இருக்கிற அறியாமை நீங்காம, நீங்க அந்த ஆத்மா அறிவாக மாறவே முடியாது. அதுதான் இன்னைக்கு டாபிக்.
பஞ்சதசி வந்து இப்ப நான் குடுத்திருக்கிற சாப்டர் 11 படிச்சீங்கன்னா, அறியாமை நீங்காம அறிவா மாறவே முடியாது. குரு அறியாமைய நீக்கணும். அதுதான் எங்க டாபிக். அத புரிஞ்சுக்குங்க. அததான் இப்ப நீக்கிக்கிட்டு இருக்காரு. மகா வாக்கிய உபதேசத்தின் மூலமா புரிய வச்சுக்கிட்டு இருக்கார். தெளிவாயிக்குங்க. நன்றி. ஓம் தத் சத்.